ஜான் ஜெபராஜ் வேறொரு பொண்ணுடன் போயிட்டாரு அப்படின்னு எட்வின் ரூசோ சொல்கிறார். மனைவி விட்டு அவர் வேறொரு பெண்ணோட குடும்பம் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை செருப்போட அவர் வர்ணிக்கிறார், செருப்போட ஈக்குவல் பண்ணுறார். இது அந்த வீடியோ ஒரு சிஸ்டர் பேசுகிறாங்க, கேட்போம் வாங்க. One video I came across. பழைய செருப்புக்காக நல்ல பெண்களை விட்டுட்டு போயிடுறாங்க. எப்படி இருக்க வேண்டியவன் எப்படி ஆயிட்டியா, அதை பரிதாபமா பார்த்துட்டு விட்டுருங்க. பெண்களுடைய வேல்யூ தெரியல, பழைய செருப்புக்காக நல்ல பெண்களை விட்டுட்டு போயிடுறாங்க. I couldn't remember his name. Pastor John Jabaraj, assistant pastor, associate pastor or assistant pastor, and he is sharing the Bible study. The audience are not visible in that YouTube, but I was able to watch, and he was commenting and cracking jokes how he is holy, how Pastor John Jabaraj is not, many things he was talking about. One comment he said, I heard this almost 5 days ago. Still I am not able to forget it. I am not able to be healed by it. The biggest wound is not one single person spoke about it. He claimed in the pulpit, he is quoting Bible verse, in that preaching he says, John Jabaraj அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு பிஞ்சி போன செருப்பு. அதுக்கு சில லேடிஸ் பயங்கரமா சிரிச்சாங்க. அவருடைய லவ்வரோ கேர்ள் ஃப்ரெண்டோ அவங்க யாரோ நமக்கு தெரியாது, அவங்க பெலிவரா அன்பெலிவரா தெரியாது, அவங்களுடைய மொராலிட்டி லெவல் என்னன்னு தெரியாது. எல்லாமே இருக்க ஒரு பொண்ணை ஒரு கூட்டம் கூடி வச்சு பிஞ்சி போன செருப்புன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஒரு பெண்ணை இழிவாக பேசிய எட்வின் ரூசோ அவர் ஒரு பாஸ்டர், ட்ரூத் டைம் எடுக்கிற ஒரு பாஸ்டர். அவர் வந்து பைபிள் காலேஜ் வச்சுக்கிறாரு. இப்படி இருக்கும்போது எந்த ஒரு பெண்ணையுமே இழிவாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த ஜான் ஜெபராஜ் ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாரு, அவர் மனைவி விட்டுட்டு வேறொரு பெண்ணோடு அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து இவர் பிஞ்சு போன செருப்பாக அவர் அந்த பெண்ணை சேர்த்து பேசுகிறார். இப்படி பெண்களை இழிவுபடுத்தும் இந்த பாஸ்டர் எப்படி உலகத்துக்கு உதாரணமாக இருக்க முடியும்? இவர் பாஸ்டர்ன்ற கணக்கில் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இவரை ஒரு பெண்ணுக்கு அது எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்ம ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணை வந்து பிஞ்ச செருப்போடு அவர் ஈக்குவல் பண்ணி பேசுறது அங்கே அந்த பெண்ணை அசிங்கப்படுத்துவதாக இருக்குது, பெண் குலத்தையே அவர் கேவலப்படுத்துவதாக இருக்குது. அதுக்கு கேட்டு அந்த சபை மக்கள் வந்து சிரிக்கிறாங்க. இங்கே ஒரு பாஸ்டர்னால் அவர் சொல்கிறது சரியாக தவறான்னு கேட்கறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கெல்லாம் கைத்தட்டி சிரிக்கிறது தான் இந்த சபை மக்களோட வேலையாக இருக்குது. இப்போ ஜான் ஜெபராஜ் அந்த பெண்ணோட வாழ்கிறத இவர் என்ன செய்கிறார், அந்த பெண்ணை கூடுகிற பெண்ணை பிஞ்சு போன செருப்பு அப்படின்னு ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தை, ஒரு கேவலமான வார்த்தை, செருப்புக்கு இணையாக அந்த பெண்ணை பேசுகிறாரு. இப்போ அவர் ஏன் பிரிஞ்சு போயிட்டாருன்னா அவர் மனைவி, அவர் குடும்பத்தில் பல பிரச்சனைகள், மனைவியால் பிரச்சனை, அவருடைய மைத்துனர் பெனட் ஹாரிஸில் பிரச்சனை, மாமனாரில் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் அவருக்கு வந்துருக்குது. பணம் காணாத போது இப்படியெல்லாம் பணமே இழந்து போகிறாருன்னா ஒரு சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு எவ்வளோ பாடுபட்டால் தான் பணம் வீட்டுக்கு வருது, அந்த பணத்தையே சுருட்டிட்டு போயிடறான் பாருங்கள் அவங்க மைத்துனர் பெனட்டு. இப்படி அவர் பண்ண தொல்லையால் தான் இவர் வீட்டு விட்டு போயிட்டார். எவ்வளோ தான் பணம் சம்பாரிச்சாலும் இங்கே காணாத போது வீணாக போகுது. அது ஜே பிரியாணி கடை ஒன்று வச்சு கொடுத்துருக்காரு அவங்க மாமனாருக்கு, அதெல்லாம் அவர் லாஸ் ஆகி மூடப்பட்டு போச்சுன்னு அப்பயும் ஆரம்பத்திலே சொல்லிக்கிறாங்க எல்லாத்தையும். இவ்வளோ பண இழப்பையும் அவர் எப்படி தாங்குவார்? ஒரு மனைவி இதெல்லாம் கேட்கறது கிடையாது. ஜான் ஜெபராஜுக்காக அவர் துணை நிற்கிறது கிடையாது. இந்த ரீமா ஷெரின் இப்படி தம்பிக்காகவும் தகப்பனுக்காகவும் உறவுகளுக்காகவும் அவர் சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் ஜான் ஜெபராஜுக்காக அவர் சப்போர்ட் பண்ணலை. இதனால் அவர் வெறுத்து போய் வேறொரு பொண்ணோட அவர் போயிட்டது நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போது வந்து அவர் சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காருன்னு போட்டிருக்காங்க. இன்னும் அந்த கேஸு முடிவுக்கு வரல. அதுக்குள்ளேயே இவங்க ஜான் ஜெபராஜ் இழிவாகவும் கேவலமாகவும் பேசின்னு திரியிறாங்க. இதெல்லாம் வந்து நம்முடைய சமுதாயத்துக்கு ஒரு ஒத்து வராத வார்த்தைகள் தான். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.